வெல்கம் டு எக்ஸாம் சென்டர். நாம இந்த ஒரு வீடியோல 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல இயல் 3ல இருக்கக்கூடிய கற்கண்டு அப்படிங்கறதுல இருக்கக்கூடிய தொகை நிலை தொடர்கள் அப்படிங்கிற இந்த ஒரு வாரத்துல ஒவ்வொரு வரியிலும் இருக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஆனா அந்த விஷயங்கள்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தது நம்ம போடக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்ப இந்த ஒரு பாடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரியிலும் இருக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். முதல்ல பாருங்க, தொகைநிலை தொடர்கள் அப்படிங்கிற டைட்டிலோட கொடுத்திருக்காங்க. தொகைநிலை தொடர்கள்னா என்ன அப்படிங்கறத நமக்கு கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒரு தொடரில் இரு சொற்களுக்கிடையே ஒரு தொடர்ல இரு சொற்களுக்கிடையே சொல்லோ உருபோ மறைந்து ஒரே சொல் போல நிற்குமானால் ஒரு தொடர் இருக்கு, இந்த ஒரு தொடர் இருக்கு பாருங்க, ஒரு தொடர் இருக்கு, அந்த தொடர்ல ஒரு சொல்லு இரு சொற்களுக்கிடையே ஒரு சொல்லோ உருபோ மறைந்தும் ஒரே சொல் போல நிற்குமானால், அது ஒரே சொல் மாதிரியே நிற்கும்னா அதனை தொகையின்மை தொடர்கள் என்ப. தொகைனா மறைந்து வரக்கூடியதுங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அதனால இந்த இடத்துல தொகையின்மை தொடர்கள் அப்படிங்கறத நமக்கு சொல்றாங்க என்று கூறுவர். இரண்டிற்கு மேற்பட்ட சொற்களும் அவ்வாறு வரும் அப்படின்னு சொல்றாங்க. இரண்டிற்கு மேற்பட்ட ஒரு சொல்லு வரலாம், அல்லது அதற்கு மேற்பட்ட இரண்டிற்கு மேற்பட்ட சொற்களும் வரலாம் அப்படிங்கறத நமக்கு தெளிவா சொல்றாங்க. அடுத்து பாருங்க, தொகையின்மை தொடர் 6 வகைப்படும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நம்மளுக்கு குறிப்பிடுறாங்க பாருங்க. தொகையின்மை தொடர்கள் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். நம்ம ஏற்கனவே பார்த்ததுபடி தொகாநிலை தொடர்கள் நம்மளுக்கு 9, தொகை நம்மளுக்கு 6ங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க பாருங்க. தொகைன்னு இருக்கா, கையின்னு வந்திருக்கிறதுனால கையில 5 விரல் இருக்கும், சம்டைம்ஸ் 6 விரல் இருக்க மனிதர்களை பார்த்துருப்போம் இல்லையா, அதனால அந்த கை இருக்கிறதுனால நம்மளுக்கு 6ங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். 9ங்கிறது காணா 9 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். கையினா 6, காணா 9 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சு இதை எழுதணும். அப்ப பாருங்க, தொகைநிலை தொடர்கள் 6 வகைப்படும், தொகாநிலை தொடர்கள் 9 வகைப்படும். இந்த ஒரு விஷயத்தை நம்ம லாஜிக்கா ஈஸியா புரிஞ்சுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை, நம்ம மனப்பாடம் பண்ணிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. பார்த்துக்கணும். அடுத்து பாருங்க, அவை என்னென்னங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்க. வேற்றுமை தொகை, வினை தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகை என்பனவாகும். இது எல்லாமே அந்த தொகைநிலை தொடர்கள் அப்படிங்கறத நம்மளுக்கு குறிப்பிட்டிருக்காங்க. இதற்குள்ள ஒரு சில வகைகள் இருக்கும், அதனையும் நம்ம தெளிவா பார்க்கலாங்கிறத சொல்லிக்கிறோம். பார்க்கலாம். முதல்ல கொடுத்துருக்கக்கூடியது வேற்றுமை தொகை. மதுரை சென்றார் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல பாருங்க, மதுரை சென்றார், மதுரைக்கு சென்றார். அப்ப கூங்கிற உறுப்பு மறைந்து வந்திருக்கு. அப்ப நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு 7 உறுப்புகள் இருக்கிறது. என்னன்னு? ஐ, ஆள், கு, இன், அது, கண். ஐயாளுக்கு இன்னது கண் அப்படிங்கிற வரும் உறுப்புகள் இருக்கு. இந்த 1, 2, 3, 4, 5, 6, அதுக்கப்புறம் முதல் உறுப்பு 8ஆவது உறுப்பு இருந்தது. அப்ப இங்க 6 பார்த்தோமா, இங்க 7, 8ங்கிறத பாத்துக்கணும். 6, 7, 8ங்கிறத பாத்துக்கணும். மொத்தம் 8 விஷயங்கள் இங்க ரொம்ப முக்கியமான விஷயங்களா இருக்குது பாருங்க. மொத்தம் இதுல சாரி தெளிவா சொல்றேன், உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்காது. இப்ப நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இந்த உறுப்புகள் மறைந்த குணம். வேற்றுமை தொகை அப்படின்னு சொன்னா வேற்றுமை உறுப்புகள் 8 வகைப்படும். ஓகேயா, வேற்றுமை உறுப்புகள் நமக்கு மொத்தம் 8 வகைப்படும் அப்படிங்கறத சொல்றாங்க. அந்த 8 வகைகள்ல நான் இப்ப சொன்னது எல்லாமே வரும். அதுல முதல் உறுப்புக்கும் நம்மளுக்கு பாருங்க, முதல் உறுப்புக்கும் நம்மளுக்கு 8வது உறுப்புக்கும் உறுப்புகள் கிடையாது. மீதி இருக்கக்கூடிய 2, 3, 4, 5, 6, 7 இதுகளுக்கு தான் நான் மீதி எழுதுன அந்த உறுப்புகள் எல்லாம். அந்த உறுப்புகளை கொண்டு அது மறைந்து வந்தால் அது வேற்றுமை தொகை அப்படிங்கறத நம்ம ஞாபகம். வேற்றுமை தொகாநிலை தொடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும், அது நம்மளுக்கு தொகாநிலை தொடர்கள்ல வரும். இது நம்மளுக்கு தொகைநிலை தொடர்கள் அப்படிங்கறதுனால இந்த 7 உறுப்புகளோ மறைந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னா அது நம்மளுக்கு வேற்றுமை தொகைங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கடமையில இருக்கும். பாருங்க, அப்படி பார்த்தா மதுரைக்கு சென்றார், கூங்கிறதுன்னு ஐ, ஆள், கூ. அப்ப ஐ, ஆளு, கூங்கிறது நம்மளுக்கு 3 இதுல வருது. அப்ப நம்மளுக்கு 1க்கு கிடையாது. அப்ப மொத்தமா சேர்த்து நம்மளுக்கு இது 4வது உறுப்பு. அப்ப நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க, இத்தொடர் மதுரைக்கு சென்றார் என விருந்து நின்று பொருள் தருகிறது. கொடுக்கப்பட்ட இரு சொற்களுக்கு இடையில கூ என்னும் வேற்றுமை உறுப்பு இல்லை. அது தொக்கி நின்று பொருளை தரும். தொக்கி அப்படின்னு சொன்னா மறைந்து, தொக்கி அப்படின்னா மறைந்து, தொக்கி அப்படின்னா நம்மளுக்கு மறைந்து அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். தொக்கி, தொகை அப்படிலாம் எல்லாமே நம்மளுக்கு மறைந்து வரக்கூடியது அப்படிங்கறத நம்மளுக்கு சொல்றாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். பாருங்க, இவ்வாறு ஒரு தொடரில் வேற்றுமை உறுப்புகள் ஐயாள், கூ, இன், அது, கண் ஆகியவற்றுகள் ஒன்று மறைந்து வந்து பொருள் உணர்த்துவது வேற்றுமை தொகை எனப்படும். ஆகியவற்றில் ஏதாவது ஒண்ணு மறைஞ்சு நம்மளுக்கு பொருளை உணர்த்திச்சு அப்படின்னு சொன்னா அது வேற்றுமை தொகை எனப்படும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். உருவும் பயனும் உடன் தொகை அப்படிங்கறத சொல்றாங்க பாருங்க. எடுத்துக்காட்டு தேர்ப்பாகன் அப்படிங்கறத சொல்றாங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம், ஜஸ்ட் புரிஞ்சுக்கிற வேண்டியதான்.
தேரை ஓட்டும் பாகன். தேர் பாகன்னா என்ன? இது தேர், இது பாகன், இது தேரை ஓட்டக்கூடிய பாகன் அப்படிங்கறத நமக்கு சொல்றாங்க. தேரை ஓட்டும் பாகன் அப்படிங்கறத நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல சொல்றாங்கிறத பாத்துக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தேர் பாகன்னா இத்தொடரை தேர் ஓட்டும் பாகன் என விருந்து பொருளை உணர்த்துகிறது. கொடுக்கப்பட்டுள்ள தேர் பாகன் எனும் சொற்களுக்கிடையில் ஐ எனும் வேற்றுமை உருவும் ஓட்டும் எனும் பொருளும் விளக்கக்கூடிய பொருளும் வந்து மறைந்து வந்துள்ளது. இந்த மாதிரி மறைந்து வந்திருக்கிறதுனால இது நம்மளுக்கு எவ்வாறு சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னா உருவும் பயனும் உடன் தொகை அப்படிங்கறத சொல்றாங்க. இது எத்தனாவது உருவுன்னு பாருங்க. தேர் ஐங்கிறது வந்து நம்மளுக்கு ரெண்டாவது. அப்ப இரண்டாவது வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த பக்கம் வந்துருங்க. இவ்வாறு ஒரு தொடரில் வேற்றுமை உருவும் அதனுடைய பொருளும் விளக்கும் பயனும் அந்த பொருளை விளக்கக்கூடிய பயனும் சேர்ந்து மறைந்து வருவது உருவும் பயனும் உடன்தொகை எனப்படும். இதுவும் வேற்றுமை தொகையே ஆகும். இது வேற்றுமை தொகையில மற்றொன்று அப்படிங்கறத சொல்றாங்க. இரண்டாவது வினை தொகை அப்படிங்கறத பாத்துங்க. மொத்தம் 6 பார்த்தோம். இதுல இரண்டாவது வினை தொகை. காலம் காட்டும் இடைநிலையும் பெயரற்ற விகுதியும் மறைந்து நிற்க வினை பகுதி அடுத்த பெயரச்சொல்லோட தொடர்வது வினை தொகை எனப்படும். பாருங்க, தெளிவா சொல்லணும், மெதுவா சொல்லணும், அப்பதான் புரியும். காலம் காட்டக்கூடிய இடைநிலையும் காலத்தை காட்டக்கூடிய இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து நிற்க வினை பகுதிகளை அடுத்து பெயர் சொல்லோடு தொடர்வது வினை பகுதியை அடுத்து பெயர் சொல்லோடு தொடர்வது வினைத்தொகை எனப்படும் என்று நம்மளுக்கு குறிப்பிடுறாங்க. பாருங்க, காலம் கறந்த பெயரச்சமே வினைத்தொகையாகும் அப்படிங்கறத நமக்கு இங்க சொல்றாங்க. காலம் கறந்த பெயரச்சமே வினைத்தொகையாகும் அப்படிங்கறத நமக்கு இங்க சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. ரொம்ப தெளிவா பாத்துக்கோங்க. காலம் கறந்த பெயரச்சம் அப்படின்னா என்ன? வினைத்தொகை. அப்ப காலம் கறந்த பெயரச்சம்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்ப காலம் கறந்த பெயரச்சம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது வினைத்தொகை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர வேண்டிய ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து பாருங்க, வீசு தென்றல் இதற்கான எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. இது 3 காலங்களையும் வரும். காலத்தையும் நம்மளுக்கு காட்டாது. பாருங்களேன், வீசு தென்றல்னா வீசுன தென்றல், வீசுகின்ற தென்றல், வீசும் தென்றல், இந்த மாதிரி 3 காலங்களையும் வரக்கூடியது. வீசும் தென்றல், வீசுகின்ற தென்றல், வீசிய தென்றல், இந்த மாதிரி 3 காலங்களையும் வருகிறது. காலம், அதாவது வீசு தென்றல் என்பது ஒரு வினை பகுதி அப்படிங்கறத சொல்றாங்க. இது தென்றல் என்னும் பெயர் சொல்லோடு, தென்றல் அப்படிங்கிற பெயர் சொல்லோடு சேர்ந்து காலத்தை வெளிப்படுத்தாத பெயர்ச்சமாயிற்று. மேலும் வீசிய தென்றல், வீசுகின்ற தென்றல், வீசும் தென்றல் என முக்காலத்திலும் பொருந்தபடியும் விருந்து பொருள் தருகின்றது. காலம் காட்டும் இடைநிலைகள் இப்பெயரச்சில் தொக்கி இருக்கின்றன. காலம் காட்டக்கூடிய இடைநிலைகள் வந்து இந்த இடத்துல தொக்கி இருக்கின்றன, மறைந்து இருக்கின்றன. அதனால இது எவ்வாறு ஆனதுன்னா வினைத்தொகை. 3 காலங்களே வரணும். எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் 3 காலங்கள்ல வரணும். அதுல 3 காலங்களும் தெரியக்கூடாது. சிம்பிளா ஒரு வேர் சொல் மாதிரி வந்துதான் அந்த ஒரு சொல் முடியணும், அப்படி இருக்கணும். அதுல 3 காலங்களும் தெரியணும், அதுதான் முக்கியம். பாருங்க, இந்த இடத்துல வினைத்தொகைனா வீசு தென்றலா, வீசின தென்றல், வீசுகின்ற தென்றல், வீசும் தென்றல், அவ்வளவுதான். ஜஸ்ட் 3 காலங்களை சொல்லிச்சா அது வினைத்தொகைப்பா, அவ்வளவுதான். அதை நம்ம சொல்லி பார்க்கறதுல இருக்கு. கரெக்டா சொல்லி பார்த்தோம், ஈஸியா நம்ம எழுதிடலாம். வினைப்பகுதியை எடுத்து பெயர் சொல் அமைந்த சொற்களுடைய வினைத்தொகை அமையும். எங்க அமையுங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்க. வினைச்சொல் அமையும் இடம் எது அப்படின்னா வினை பகுதியை அடுத்து பெயர் சொல் அமைந்த சொற்களுக்கிடையே வினைத்தொகை அமையும். பாருங்க, வினை பகுதியை அடுத்து பெயர் சொல் அமைந்த சொற்களுக்கிடையே வினைத்தொகை அமையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வினை பகுதியை அடுத்து, ஒரு வினை பகுதியை அடுத்து பெயர் சொல் அமைந்த சொற்களுக்கிடையே வினைத்தொகை அமையும் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா பண்பு தொகை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த கான்செப்டை பத்தி இப்ப பார்க்கலாம். பாருங்க, பண்பு தொகை அப்படின்னா நிறம், வடிவம், சுவை, அளவு. அதாவது நிறம், வடிவம், சுவை, அளவு முதலியவற்றை உணர்த்தக்கூடிய பண்பு பெயருக்கும் அது தழுவு நிற்கக்கூடிய பெயர் சொல்லுக்கும் இடையே மை எனும் பண்பு விகுதியும் ஆகிய ஆன என்பது பண்பு உருவுகளும் மறைந்து வருவது பண்பு தொகை எனப்படும். ஆகிய ஆன எனும் பண்பு உருவுகளும் மறைந்து வருவது நம்மளுக்கு பண்பு தொகை எனப்படும். நிறம், வடிவம், சுவை, அளவு. நிறம், வடிவம், சுவை, அளவு, இந்த 4 உணர்த்தக்கூடிய பண்புகள், இந்த 4 பண்புகளையும் உணர்த்தக்கூடிய நமக்கு என்ன சொல்றாங்க, பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கக்கூடிய பெயர் சொல்லுக்கும் இடையில் மை அப்படிங்கிற இந்த ஒரு பண்பு விகுதியும் ஆகிய ஆன என்ப பண்பு உறுப்புகளும், இந்த ஆகிய ஆன அப்படிங்கறது பண்பு உறுப்புகள் அப்படிங்கறத சொல்றாங்க. இது மறைந்து வருவது பண்பு தொகை எனப்படும். இங்க மைங்கிறது பண்பு விகுதி, ஆகிய ஆன அப்படிங்கிறது பண்பு உறுப்புகள், இது மறைந்து வரக்கூடியது பண்பு தொகை அப்படிங்கறத நம்ம சொல்றாங்க. செங்காந்தல், செம்மை ஆகிய காந்தல், செம்மை ஆகிய காந்தல் அப்படிங்கிறதுல மை விகுதி வந்திருக்கிறது, ஆகிய ஆன இருக்கு இல்லையா, அந்த ஆகிய வந்து இங்க வந்திருக்கிறது. அப்ப செங்காந்தல்ங்கிறது செம்மை ஆகிய காந்தல் அப்படின்னு வருது. மை விகுதி மறைந்து வந்திருக்கிறது, அதாவது மை விகுதிங்கிறது வந்திருக்கு. பண்பு தொகையினுடைய மை விகுதி வந்திருக்கிறது, பண்பு தொகையினுடைய உருபு வந்திருக்கிறது, அதாவது ஆகிய ஆன
அப்படிங்கிற ஒரு உருவு வந்திருக்கிறது. அதனால் இது பண்பு தொகை ஆயிற்று. செங்காந்தல் பண்பு தொகை. இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து பாருங்க, இந்த பண்பு தொகைக்குள்ளே இன்னொரு விஷயம் இருக்கு. எனது இருபெயரொட்டு பண்பு தொகை. சிறப்பு பெயர் முன்னும் ஒரு சிறப்பு பெயர் இருக்கு. ஒரு சிறப்பு பெயர் இப்ப ஒரு சிறப்பு பெயர்னா இங்க ஒரு சிறப்பு பெயர் இருக்கு பாருங்க, தெளிவா சொல்றேன். சிறப்பு பெயர் முன்னும், சிறப்பு பெயர்னா இது 2 டேஷ் எடுத்துக்கலாம். இதுல சிறப்பு பெயர் முன்னாடியும் பொது பெயர் பின்னும், பொது பெயர்னா இந்த பொது பெயர் வந்து இந்த இடத்துல பொது பெயர் பின்னும் நின்றும் இடையில் இந்த இதுக்கு இடையில ஆகிய எனும் உருபு தொக்கி வருவது இருபெயரொட்டு பண்பு தொகை எனப்படும். இருபெயரொட்டு ஆகிய இந்த இடத்துல மறைந்து வரணும். அப்பதான் இது வந்து இருபெயரொட்டு பண்பு தொகை. இதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். ஆகிய எனும் பண்பு உருபு தொக்கி வருவது இருபெயரொட்டு பண்பு தொகை எனப்படும். மார்கழி திங்கள், மார்கழி ஆகிய திங்கள். சாறை பாம்பு, சாறை ஆகிய பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க பாருங்க. அப்படி பார்க்கல நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த எடுத்துக்காட்டுகளை பாக்குறப்ப ரொம்ப தெளிவா புரியும். அதை தான் நம்ம பார்க்க போறோம். பாருங்க, மார்கழி திங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. மார்கழி திங்கள்ங்கிறதுல மார்கழி அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு சிறப்பு பெயர், திங்கள்ங்கிறது நம்மளுக்கு பொது பெயர். அப்ப இதுக்கு நடுவுல ஆகியங்கிறது மறைந்து வந்திருக்குது. அப்ப மார்கழி ஆகிய திங்கள். அடுத்து சாறை பாம்புங்கிறதுல சாறை அப்படிங்கிறது பொது சிறப்பு பெயர், பாம்புங்கிறது வந்து நம்மளுக்கு பொது பெயர், ஆகிய அப்படிங்கிறது மறந்து வந்திருக்கும். அப்ப சாறை ஆகிய பாம்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடியது. திங்கள் பாம்பு ஆகிய பொது பெயர்களுக்கு முன் மார்கழி சாறை எனும் சிறப்பு பெயர்கள் வந்து மார்கழி ஆகிய திங்கள் என்றும் சாறை ஆகிய பாம்பு என்றும் இருபெயரொட்டாக வந்திருக்கிறது. அதனால இது வந்து நம்மளுக்கு இருபெயரொட்டு பண்பு தொகை அப்படிங்கறத நம்மளுக்கு குறிப்பிட்டாங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தை தான் இங்க லெட்டர்ஸ்ல கொடுத்துருக்காங்க, பாத்துக்கோங்க. அடுத்து உவமை தொகை அப்படிங்கறத குறிப்பிடுறாங்க பாருங்க. 4வது கேள்வி, உவமை தொகை. உவமைக்கும் பொருளுக்கும், உவமைக்கும் பொருளுக்கும், இந்த உவமைங்கிறது ஒரு டைட்டில் இருக்கக்கூடியது. இந்த உவமைக்கும் பொருளுக்கும் அப்படின்னா அந்த உவமையுடைய பொருள் இருக்குல்ல, அது வந்து உவமேயம். அதுக்கு இடையில போல ஒப்ப முதலான ஓம உருவுகள் மறைந்து வருவது ஓமை தொகை ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. மலர்கை, அதாவது மலர்ங்கிறது நம்மளுக்கு இங்க என்னன்னா மலர்கைனா மலர் போன்ற கை. மலர்ங்கிறது நம்மளுக்கு இங்க உவமை, கை அப்படிங்கிறது வந்து ஓமை. இதனுடைய பை அதாவது இதனுடைய பொருள் மலர் போன்ற கை இருக்குல்ல, அது ஒரு பொருள். அதனால இது ஓமேயம். ஓமேயம்னா பொருள் அர்த்தம். ஓமேயம்னா என்னன்னா இங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓமேயம்னா பொருள் அர்த்தம். இடையே போன்ற எனும் ஓம உருபு, மலர் போன்ற கை இருக்கா, அந்த போன்றங்கிற ஓம உருபு மறைந்து வந்திருக்கிறதுனால இது வந்து நம்மளுக்கு ஓமை தொகை அப்படிங்கறத சொல்றாங்க. மலர் கைங்கிறது மலர் போன்ற கை அப்படிங்கிறது வருது. இதுல மலர்ங்கிறது ஓமை, கைங்கிறது அதனுடைய பொருள், அதனால அது ஓமேயமாக வந்திருக்கிறது. போன்ற எனும் ஓம உருபு மறைந்து வந்திருக்கிறதுனால இது வந்து நம்மளுக்கு மலர் போன்ற கை அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து உவமை தொகையாக மாறுகிறது. அடுத்து 5வது உண்மை தொகை அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் எனும் இடைச்சொல் மறைந்து வருவது உண்மை தொகை ஆகும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இதுக்கு முன்னாடி ஒரு பாடத்தை பார்த்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு புரியும். இலக்கண குறிப்புகள் அப்படிங்கிற ஒரு டைட்டில் கொடுத்திருந்தாங்க. அந்த ஒரு டைட்டில் நான் சிறப்பா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அதே தான் நான் திரும்ப சொல்றேன், பாத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது உண்மை தொகைனா 2 விஷயங்கள் இருக்கும். ஒரு இது, இன்னொரு இது. இது 2க்கும் இடையில இங்க ஒரு இதுல உம்மு மறையும், இங்க ஒரு இதுல உம்மு மறையும். உம்மு மறைஞ்சு ஆனா மறைஞ்ச வரும் பாருங்க. இங்க நான் கீரிங்கிற ஒரு வேர்டை எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இங்க நான் ஒரு பாம்பு அப்படிங்கிற ஒரு வேர்டை எடுத்துக்கிறேன் பாருங்க. அப்ப நம்ம எடுக்கிறப்ப நமக்கு என்ன வரும்? கீரி பாம்புன்னு தானே நார்மலா வரும். ஆனா அது அப்படி உண்மையா பொருள் தரவில்லை. கீரியும் பாம்பும் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் தரும் பாருங்க. கீரியும் பாம்பும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பொருள் தரும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இங்க ஊமு மறைஞ்சு வந்திருக்கு, இங்க ஒரு ஊமு மறைஞ்சு வந்திருக்கு. இவ்வாறு சிம்பிளா கீரி பாம்புன்னு கொடுத்துருக்கக்கூடிய வேர்ட்ல கீரியும் பாம்பும் அப்படின்னு சொல்லிட்டு உம்மு மறைந்து வந்திருக்கு. இந்த மாதிரி உம்மு மறைந்து வந்தால் அது நமக்கு உண்மை தொகை என பொருள் படும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாகும். அப்ப இந்த இடத்துல கீரி பாம்புங்கிறது உண்மை தொகை. அம்மா அப்பா, அம்மாவும் அப்பாவும் மறைந்து வந்திருக்கா, அப்ப இது ஒரு நம்மளுக்கு உண்மை தொகை. அடுத்து பாருங்க, அண்ணன் தம்பி, அண்ணனும் தம்பியும் மறைந்து வந்திருக்கா, இது வந்து உண்மை தொகை. ஆடு மாடு, ஆடுகளும் மாடுகளும் உண்மை தொகை. இந்த மாதிரியான விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்கிறது. அது எல்லாமே உண்மை தொகையில வரும். வெளிப்படையாக அந்த உம்முங்கிறது வந்துருச்சு பாருங்களேன். அண்ணனும் தம்பியும் உம்மு வந்துருச்சா முதல்லயே, அக்காவும் தங்கையும் உம்மு வந்துருச்சா, கீரியும் பாம்பும் உம்மு வெளிப்படையா வெளியே வந்துருச்சா. உம்மு வெளிப்படையா இருந்துச்சுன்னா அது எண்ணுண்மை. உண்மை இந்த மாதிரி மறைஞ்சிருந்து நம்மளா கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொன்னா அது வந்து உண்மை தொகை. இந்த இடத்துல பாருங்களேன், கீரி பாம்புன்னு தானே நான் சொன்னேன். அப்ப கீரி பாம்புங்கிறது நான் சொன்னதுனால கீரி பாம்புங்கிறது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு
உண்மை தொகை. நம்ம கீரியும் பாம்பும் அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாவே கொடுத்திருந்தாங்கன்னா அதுல வெளிப்படையாவே வந்திருக்கிறது. அதனால நம்மளுக்கு அது எண்ணுண்மை அப்படிங்கிறத சொல்லிடுவோம். அண்ணன் தம்பிங்கிறதும் அப்படிதான். அண்ணன் தம்பினா அது வந்து உண்மை தொகை. அண்ணனும் தம்பியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல கொடுத்திருந்தாங்கன்னா அது வந்து எண்ணுமை. நம்ம இப்படி கொடுக்குறாங்கப்பா, அண்ணன் தம்பின்னு ஒரு வேலை கொடுக்குறாங்க, இது என்ன தொடர்ந்து கேட்கறாங்க பாருங்க, மறைஞ்சு வந்திருக்கு, அப்ப இது உண்மை தொகை. சரி ஓகே, இப்படி கொடுக்குறாங்க அண்ணனும் தம்பியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடுத்துட்டு இது என்னன்னு கேட்கறாங்க, வெளிப்படையா வந்திருக்கு, அவ்வளவுதான். ஜஸ்ட் இது வந்து எண்ணுமை அப்படிங்கறத நம்ம ஈஸியா சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்க்கலாம். அடுத்து இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த உண்மை தொகைக்கு அப்புறமா கடைசியான விஷயம் 6வது அன்மொழி தொகை அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை, இதை எப்படி பிரிக்கலாம் அப்படிங்கிறது கேட்பாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அதை நன்கா பாத்துக்கோங்க. அன்மொழி தொகை அப்படிங்கறது எப்படி பிரிப்பீங்க, அன் கூட்டல் மொழி கூட்டல் தொகை அப்படிங்கறத பிரிப்பீங்க அப்படிங்கறது கேட்காங்க பாருங்க. அன்மொழி தொகை அப்படிங்கறது எப்படி பிரிக்கலாம், அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகைன்னு இருக்கு, அந்த மாதிரி பிரிக்கலாங்கிறத சொல்லியிருக்காங்க பாருங்க. அல் மொழி தொகை அப்படின்னு பிரிக்கலாமா. வேற்றுமை வினை பண்பு உவமை உண்மை ஆகிய தொகை தொடர்களின் உருபுகளும் அவை அல்லாத வேறு உருபுகளும் சொற்களும் மறைநின்று பொருள் தருவது அன்மொழி தொகை. அதாவது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இது எல்லாத்தையும் சேர்த்ததுங்கிறத இங்க சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க, வேற்றுமை உருபு, வினைத்தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உண்மை தொகை ஆகிய தொகைநிலை தொடர்கள்ல, இந்த தொகைநிலை தொடர்கள்ல உருபுகளும், அந்த தொகைநிலை தொடர்கள்ல உருபுகளும் அவை அல்லாத வேறு சொற்களும் மறைநின்று பொருள் தரக்கூடியது அன்மொழி தொகை அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. இது எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கியது இந்த அன்மொழி தொகை. இந்த அன்மொழி தொகையை எவ்வாறு பிடிக்கலாம், அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை, அல் மொழி தொகை, அதுதான் அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்திருக்கிறது. இதெல்லாம் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, எடுத்துக்காட்டு, சிவப்பு சட்டை பேசினார், முறுக்கு மீசை வந்தார், முறுக்கு மீசை இருப்பவர் வந்தார், சிவப்பு சட்டை அணிந்தவர் வந்தார், பேசினார், அந்த மாதிரி இருக்கா. இந்த ஒரு விஷயங்கள் குறிப்பிட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இவற்றில் சிவப்பு சட்டை அணிந்தவர் அப்படின்னு சொல்றாங்களா, பேசினார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி வந்து அணிந்தவர் அப்படின்னு சொல்றாங்களா, இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இது அல்மொழி தொகை. அடுத்து முறுக்கு மீசை உடையவர் இருப்பவர் நான் சொன்னேன் இல்லையா, இங்க உடையவர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்னன்னா அன்மொழி தொகை. நம்மளுக்கு இந்த 5 தொகைநிலை தொடர்களையும் உள்ளடக்கியதுதான் இந்த அன்மொழி தொகை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம். அன்மொழி தொகைனா இந்த 5 தொகைநிலை தொடர்களையும் உள்ளடக்கியது இந்த அன்மொழி தொகை. அடுத்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். சிவப்பு சட்டை அணிந்தவர் இங்க இடத்துல அன்மொழி தொகைக்கானது. முறுக்கு மீசை உடையவர் அங்க கொடுக்கல, இங்க கொடுத்துருக்காங்க, இது மறைஞ்சு வந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். வந்தவர் என்ன தொகைநிலை தொடர்கள் அல்லாத வேறு சொற்களுக்கு மறைந்து நின்று பொருள் தருகின்றன. அதாவது வந்தவர் என தொகைநிலை தொடர் அல்லாத வேறு சொற்களுக்கும் இந்த மறைஞ்சு நின்று பொருள் தரும் இல்லையா, அதனால இது எவ்வாறாகுதுன்னா அன்மொழி தொகையாக மாறுகிறது. இதுல நம்ம இந்த கான்செப்ட்ல பார்த்ததை கடைசியா ஒரு தடவை ரிப்ளை பண்ற பாருங்க. அதாவது நம்ம பார்த்தது அன்மொழி தொகைனா என்னன்னு சொன்னாங்கன்னா, நம்மளுக்கு 6 வகைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 6 வகைப்படல நமக்கு இருக்கக்கூடியது வேற்றுமை தொகை, வினை தொகை, பண்பு தொகை, உண்மை தொகை, உவமை தொகை. இப்ப கடைசியா பார்த்ததுல நமக்கு இருக்கக்கூடியது அன்மொழி தொகை. இது எல்லாமே நம்ம பார்த்தோம். இதுல வந்து நம்மளுக்கு வேற்றுமை தொகைனா என்னன்னா, வேற்றுமை உறுப்புகளை கொண்டு அது மறைந்து வந்திருந்தா அது வந்து வேற்றுமை தொகை. அடுத்து பார்த்தா வினை தொகைனா 3 காலங்களும் மறைந்து வந்திருந்தா நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து வினை தொகை. அடுத்து பார்த்தா வந்து பண்பு தொகையில வந்து பாத்தீங்கன்னா மை விகுதி கொண்டு இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து பண்பு உறுப்புகள் ஆகிய ஆன ஆகிய அப்படிங்கறதெல்லாம் கொண்டு வந்ததுன்னா அது பண்பு தொகை. இருபெயர் பண்பு தொகை, இருபெயரோட்ட பண்பு தொகைன்னு ஒண்ணு பார்த்தோம். அதுல வந்து ஆகியங்கிறத கொண்டு வந்து அதுல 2 சிறப்பு பெயர் முன்னாடியும் பொது பெயர் பின்னாடியும் வந்திருந்தா அது வந்து இருபெயரோட்ட பண்பு தொகை. அடுத்து உவமை தொகை பார்த்ததுல நம்மளுக்கு உவமை இருக்கணும், அதனுடைய பொருளாகிய உவமேயம் இருக்கணும், அதுக்கு இடையில வந்து நம்மளுக்கு போன்ற இந்த மாதிரியான உவம உறுப்பு மறைஞ்சு வந்தா அது வந்து நம்மளுக்கு உவமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். கடைசியா நம்ம பார்த்தது வந்து என்னன்னா, அது சாரி கடைசிங்கிற உண்மை தொகை பார்த்தோம். உண்மை தொகைனா 2 தொடர் இருக்குன்னா அது 2க்கு நடுவுல உம்மு அப்படிங்கிறது மறைஞ்சு வரக்கூடியதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அண்ணனும் தம்பியும், இங்க வந்து வெளிப்படையா வந்திருக்கு, அதனால இது என்னுமை. அண்ணன் தம்பி, இங்க மறைஞ்சு வந்திருக்கு, அதனால இது வந்து உண்மை தொகை அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்து கடைசி அல் மொழி தொகை அப்படின்னு சொல்லிட்டு அன்மொழி தொகையை நம்மளுக்கு பிரிக்கிறாங்கிறத பார்த்தோம். அதுல நம்மளுக்கு இந்த 5 இருக்கு, 5 தொகைநிலை தொடர்களையும் உள்ளடக்கியது. இது இல்லாம வேற உறுப்புகளையும் கொண்டு அது வந்து இந்த சொற்கள்ல வந்து மறைந்து வந்தால் அது வந்து அன்மொழி தொகை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்குதான் சிவப்பு சட்டை பேசினார், முறுக்கு மீசை வந்தார். அதாவது சிவப்பு சட்டை அணிந்தவர் வந்தாரு, முறுக்கு மீசை இருக்கிறவர் உடையவர் வந்து பேசினார், அதெல்லாம் நம்மளுக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். இதுதான் அந்த பாடக்கூடிய முக்கியமான விஷயங்களை நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். அடுத்து இதுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, அதையும் பார்க்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அங்கிருந்து அதிகமான கேள்விகள் கேட்கறாங்க. இது சும்மா ஜஸ்ட் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க, ஆனா அங்கதான் பயிற்சியை கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு சும்மா அந்த ஒரு பல்ப் மாதிரி கொடுத்துருக்காங்களே, இது ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. இந்த பல்ப்ல இருக்கக்கூடியது என்னது, தான வேற்றுமை தொகை, வினை தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உண்மை தொகை, அம்பல் தொகை, இந்த விஷயங்களை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, வேற ஒண்ணும் கிடையாது. இங்கதான் ரொம்ப முக்கியமான விஷயம், கற்பவை கற்றபின். இங்க இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை இங்க செஞ்சு பார்க்கணும். அதான் ரொம்ப முக்கியமான. தெரிஞ்சுக்கிட்டு போறதுக்கான விஷயம் கிடையாது, புரிஞ்சுக்கிட்டு போறதுக்கான விஷயம் தான் இங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே. புரிஞ்சுக்கோங்க.
அன்பு செல்வன். அன்பு செல்வன்கிறது ஒரு பண்பு, அதாவது ஒரு குணத்தை சொல்லக்கூடிய அன்பான செல்வம், அதாவது அன்புங்கிற குணத்தை சொல்லுது, ஆனங்கிற பண்பு உருபு மறைஞ்சு வந்திருக்கிறது, அதனால இது பண்பு பெயர் அப்படிங்கிற சொல்லணும். அன்புங்கிறது என்ன சொல்றாங்க, ஒரு பண்பு, அது அவனுடைய குணம். அன்பான செல்வன் வருமா, அன்பு ஆன செல்வன், அன்பான செல்வன். அன்புங்கிறது ஒரு குணம், அதை சொல்லிருக்காங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா, குணத்தை வந்து அங்க சொல்லக்கூடியது. அடுத்து ஆனங்கிறது இங்க மறைஞ்சு வந்திருக்கா, அதாவது ஆன அப்படிங்கிற ஒரு உருவு மறைந்து வந்திருக்கிறது. ஆன ஆகியது எல்லாமே பண்பினுடைய உருவு, பண்பு உருவு. இது மறைந்து வந்து அன்பு ஆன செல்வன் வந்திருக்கிறதுனால இது நம்மளுக்கு பண்பு தொகை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து தொடுதிரை அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்களா, நான் ஏற்கனவே சொன்னது ரெண்டாவதா பார்த்தது என்னது, வினை தொகை. தொட்ட திரை, தொடும் திரை, தொடுகின்ற திரை, 3 காலங்கள் வருதா. இது வந்து இது வந்து நம்மளுக்கு ஏற்கனவே முடிஞ்சதை சொல்லக்கூடிய என்னது, தொட்ட திரை. இரண்டாவது பாருங்க, இரண்டாவது தொடுதிரைன்னா எப்படி சொல்லுவோம், இப்ப தொட்டுக்கிட்டு இருக்கிறது, நடந்துட்டு இருக்கக்கூடியது தொடுகின்ற திரை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து மூன்றாவது நடக்க போற எதிர்காலத்தை சொல்றது தொடும் திரை அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி 3 காலங்களையும் கொண்டு அதை மறைத்து கொண்டு வருவதனால தொடுதிரை என்பது நம்மளுக்கு வினை தொகையாக வந்துள்ளது என்பதை புரிஞ்சுக்கிறோம். அடுத்து பாருங்க, அனைவருக்கும் மோர்பானையை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மோர் பானைனா என்ன, மோரை உடைய பானை. ரொம்ப தெளிவான விஷயம் பாருங்க, நான் இப்போ சொல்றேன், அதை நல்லா தெளிவா பாருங்க. மோரை உடைய பானை அப்படிங்கிற இந்த ஒரு வாக்கியம் வருமா அப்படி பாக்குறப்ப பாருங்க, மோரை அப்படிங்கிறது ஒரு விஷயத்துக்கு சொல்றாங்க, உடைய அப்படிங்கிறது அதோடைய பயனை சொல்றாங்க, பானை அப்படிங்கறத கடைசியில் இருக்கக்கூடிய சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல ஐங்கிற ஒரு உறுப்பு வந்து இரு குட்டல் ஐ அப்படின்னு வருமா, இந்த இடத்துல இரு ரைனா இரு குட்டல் ஐன்னு பிரியும் நம்மளுக்கு, அதுதான் நம்மளுக்கு ரை அப்படின்னு வரும். ஓகேயா, அப்ப இந்த இடத்துல ஐ மறைஞ்சு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம உடையங்கிற அதனுடைய பயனும் மறைஞ்சு வந்திருக்கு. அப்ப இந்த மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல ஒரு இரண்டாம் வேற்றுமை உருவு இருக்கு, ஐ தான் இரண்டாம் வேற்றுமை உருவும். அப்ப இரண்டாம் வேற்றுமை உருவு மறைந்து வந்திருக்கு, அதோடைய பயனாகிய உடைய அப்படிங்கிறது மறைந்து வந்திருக்கு. அப்ப இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படிங்கிறது தான் இந்த மோர் பானை அப்படிங்கிறது. மோர் பானைனா மோரை உடைய பானை, அதுல இரண்டாம் வேற்றுமை ஆகிய ஐயும் அதனுடைய பயனாகிய உடைய அப்படிங்கிறதும் மறைந்து வந்ததுனால இது மோர் பானைங்கிறது இரு பெயரொட்டு பண்பு தொகை. சாரி அதாவது இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. இதாவது சாரி, கொஞ்சம் தப்பா சொல்லிட்டேன். மோர் கொடுக்கவும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த இடத்துல மோர் கொடுக்கவும்னா நம்மளுக்கு என்ன வரும் பாருங்க, நான் எழுதுறேன் பாருங்க. மோரை கொடுக்கவும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, மோரை ரை வருது இல்லையா, மோரை, மோர் கொடுக்கவும் மோரை கொடுக்கவும். அப்ப இங்க ஐ மறைந்து வந்திருக்கிறது. இந்த மாதிரி ஐ இரண்டாம் வேற்றுமை உருவு மறைந்து வந்திருக்கிறதுனால இரண்டாம் வேற்றுமை தொகை, இரண்டாம் வேற்றுமை தொகை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். முதலாம் வேற்றுமை தொகை, இரண்டாம் வேற்றுமை தொகை, ஏன்னா இங்க ஐ மறைந்து வந்திருக்கிறதுனால இங்க இரண்டாம் வேற்றுமை தொகை. அடுத்து வெண்டை காய். காய்ங்கிறது ஒரு நம்மளுக்கு என்ன பாத்திரம், பச்சை மிளகாய், இந்த மாதிரி நிறைய காய்கள் பார்ப்போம் இல்லையா. அப்ப பாக்குறப்ப நம்மளுக்கு காய்ங்கிறது ஒரு பொது பெயர், வெண்டைக்காய் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு சிறப்பு பெயர். அப்ப சிறப்பு பெயர் முன்னும் காய் அப்படிங்கிற இந்த பொது பெயர் பின்னும் வந்து இடையில ஆகிய எனும் உருபு வந்தா அது வந்து இரு பெயரொட்டு பண்பு தொகை. அப்ப இந்த இடத்துல வெண்டை ஆகிய காய், வெண்டை ஆகிய காய். அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு இருக்கக்கூடியது வெண்டை ஆகிய காய்ங்கிறது நம்மளுக்கு என்ன வரும்னா இது வந்து ஒரு இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க, மோர் குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மோர் குழம்புனா என்னன்னா நம்மளுக்கு எப்படி வரும்னா, மோரை உடைய குழம்பு அப்படின்லாம் நம்ம இந்த இடத்துல பார்க்க கூடாது, ஏன்னா அது தப்பான ஒரு சென்டென்ஸா வரும். மோரை உடைய குழம்புலாம் இங்க வராது. குழம்பு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு என்னன்னா ஒரு பொது பெயர். நம்ம நிறைய பார்த்துருப்போம், மீன் குழம்பு, அதாவது மோர் குழம்பு, நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். அந்த மாதிரி நிறைய குழம்புகள் இருக்கு இல்லையா. எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்சதுக்கு புளி குழம்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப குழம்புங்கிறது நம்மளுக்கு என்னது, ஒரு பொது பெயர். மோர் குழம்புங்கிறது இந்த இடத்துல என்ன, சிறப்பு பெயர். அப்ப மோர்ங்கிற ஒரு சிறப்பு பெயர், குழம்புங்கிற முன் வந்து குழம்புங்கிற பொது பெயரை பின்னாடி கொண்டு வந்து மோர் ஆகிய குழம்பு அப்படிங்கிறதுனால வந்திருக்கிறதுனால இது இரு பெயரோட்ட பண்பு தொகை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது இரு பெயரோட்ட பண்பு தொகை மோர் குழம்புங்கிறது. அடுத்து தங்க மீன்கள் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. தங்க மீன்கள்னா என்ன அப்படின்னு சொல்லிருக்காங்கன்னா, மீன்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து என்னன்னா
தங்கம் ஆன மீன்கள், தங்கமான மீன்கள் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது ஓமை தொகையில வரக்கூடியது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். தண்ணீர் தொட்டிங்கிறதுனா தண்ணீரை உடைய தொட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இருபெயரோட்டு இரண்டாம் வேற்றுமை தொகை, அதுதான் ரொம்ப முக்கியமான, தண்ணீரை உடைய தொட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இரண்டாம் வேற்றுமை உருவம் பயனும் உடன் தொகை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சொன்னதெல்லாம் நல்லா புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா என்னங்கிறத கமெண்ட் சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோல அடுத்த ஒரு பாடத்துல கூடிய ஒரு ஒரு லைன்ல இருக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான 1 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எக்ஸாம் சென்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.